10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க example 11.7. Example 11.7. Sum பாருங்க, if the probability mass function f of x of a random variable x is, அங்கே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா. அடுத்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், அங்கே எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா, அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் ப்ராபபிலிட்டி, அந்த ரேண்டம் வேரியபிளுக்கான ப்ராபபிலிட்டி, அது ஒரு டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ், அந்த ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ், ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸோட வேல்யூஸை நம்ம எப்படின்னா ஸ்மால் எக்ஸில் சொல்கிறோம். ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 1 2 3 4, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த ரேண்டம் வேரியபிள் 1ங்கிற ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அந்த 1ங்கிற ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி 1/12ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 2ஓட ப்ராபபிலிட்டி 5/12, 3ஓட ப்ராபபிலிட்டி 5/12, நெக்ஸ்ட்டு 4ஓட ப்ராபபிலிட்டி 1/12 கொடுத்துட்டு என்ன சார் இருக்கணும், ஃபைன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இட்ஸ் கியூமுலேட்டிவ் distribution function, cumulative distribution function, hence find. Second question பார்த்தீங்கன்னா p of x less than or equal to 3, and third question பார்த்தீங்கன்னா p of x greater than or equal to 2. இப்போ நமக்கு 3 கொஸ்டின் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cumulative distribution function. cumulative distribution function அப்படின்னா என்ன சார், cumulative distribution functionக்கும் probability mass functionக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்னா, probability mass functionனா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், cumulative distribution functionனா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் முதல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலே ப்ராபிலிட்டி, எதோட ப்ராபிலிட்டி, அந்த ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி. அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், cumulative distribution function capital F of x. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சார் கேட்குறோம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா p of x less than or equal to 3ஓட வேல்யூ. தேர்ட் கொஸ்டின் p of x greater than or equal to 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறோம். பாருங்கள் சொல்யூஷனில். அப்போ நமக்கு என்ன சார்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சம்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரேண்டம் வேரியபிள் பார்த்துருப்போம், அதாவது வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்துருப்போம். செகண்ட் ரோவில் என்ன சார் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ், அந்த ரேண்டம் வேரியபிளோட இன்வர்ஸ் இமேஜஸ் பார்த்துருப்போம், ஓகேங்களா. அதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ராபிலிட்டிலாம் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே நமக்கு டைரெக்டாகவே என்ன பண்ணிட்டோம், ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ ப்ராபிலிட்டி கொடுத்துட்டோம், அந்த ரேண்டம் வேரியபிளுக்கான ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கான ப்ராபிலிட்டி கொடுத்துட்டோம். அப்போ நம்ம ப்ராபிலிட்டி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண தேவை. இங்கே ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து என்ன பண்ண சொல்கிறோம்னா கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டினை ஒரு தடவை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ப்ராபிலிட்டி கொடுத்துட்டோம், ப்ராபிலிட்டி நம்மளே கண்டுபிடிக்க சொல்லு. கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறோம், ஓகேங்களா. சொல்யூஷனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா என்னது, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ், பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ், ஓகேங்களா. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை. கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை எந்த ரேண்டம் வேரியபிளுக்கு, எதோட வேல்யூ, எந்த ரேண்டம் வேரியபிளுக்கு நமக்கு கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணுமோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராபிலிட்டியும் அதோட ப்ராபிலிட்டியும், அந்த எந்த நம்பரோட ப்ராபிலிட்டியும் அதையும் ரெண்டையும் என்ன பண்ண ஆட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முன்னே இப்போ ஒரு நம்ம ஸ்கூல்லேயே அட்டெண்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நவம்பர் மந்தில் ஒரு 25th வரைக்கும், 25th வரைக்கும் எத்தனை நாள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ப்ரெசண்ட் ஆகிருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த 25th மட்டும் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு டேவிலேருந்து நவம்பர் 1 நவம்பர் 55 வரைக்கும் நம்ம எத்தனை நாள் வந்திருக்கோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளையும் என்ன பண்ணுறோம், ப்ரெசண்ட் ஆனதெல்லாம் ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் எந்த நம்பருக்கு, எந்த ரேண்டம் வேரியபிளுக்கு நமக்கு கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணுமோ அந்த ரேண்டம் வேரியபிள், அதோட ப்ராபிலிட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும்.
அப்படி ஆட் பண்ணால் நமக்கு அந்த ரேண்டம் வேரியபிளோட கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1, இந்த ஸ்மால் எக்ஸ் பதில் 1, எஃப் ஆஃப் 1, இந்த ஒன்றுங்கிற ரேண்டம் வேரியபிளோட அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு இங்கே ஸ்மால் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அர்த்தம் 1 விட கம்மியாக. அப்போ எப்படி எழுதலாம்? அது ரெண்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எழுதலாம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எழுதலாம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 விட கம்மியாக நமக்கு இங்கே ரேண்டம் வேரியபிள் எதில் தான் ஸ்டார்ட் ஆகுது? 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1ஓட ப்ராபிலிட்டி 1/12. அதுவே எக்ஸ் லெஸ் தென் 1ஓட ப்ராபிலிட்டினா 1க்கு முன்னாடினா நமக்கு என்னது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும். அப்போ அங்கே ப்ராபிலிட்டி இல்லை. அப்போ நம்ம என்னது 0ன்னு எடுத்துக்குவோம். அப்போ 0 + 1/12 எடுப்போம். அப்போ ஆட் பண்ணால் 1/12 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு எப்படி ஸ்பிளிட் பண்ணால் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1ஓட வேல்யூ 0, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ஓட வேல்யூ, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1ஓட ப்ராபிலிட்டி 1/12. 0 + 1/12 1/12 கிடைக்கும். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 என்ன சொன்னால் 1/12. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2னா இங்கே ஃபார்முலாவில் எக்ஸ் பதில் 2 சொல்லணும். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 விட கம்மியாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி ஆட் பண்ணும். ஓகேங்களா? அதான ஃபார்முலா. அப்போ இங்கே 2 விட கம்மியானா நமக்கு ரேண்டம் வேரியபிள் 2 விட கம்மியாக 1 தான் இருக்குது. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ஐயும் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஐயும் ரெண்டையும் என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1ஓட ப்ராபிலிட்டியும் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஓட ப்ராபிலிட்டி ஆட் பண்ணால் நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 கிடைக்கும். அதான் சொல்லலாம் கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி என்ன சொன்னால் 1/12 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஓட ப்ராபிலிட்டி என்ன சொன்னால் 5/12. அப்போ 1/12 ப்ளஸ் 5/12 இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணால் 1 + 5 6/12. நம்ம 6/12 மட்டுமே எடுத்துக்கலாம் ப்ராபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். இங்கே சிம்பிளை பண்ண வேண்டாம். சப்போஸ் சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன ஒரு 3 2s are 6, ஏன்னா 1 × 6 6 2 6 are என்னது 12. அப்போ 1/2ன்னு எழுதலாம். நம்ம 6/12 எடுத்துக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. 1/2ன்னு எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3னா 3 விட கம்மியாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. f of 3 equal to p of x less than or equal to 3 equal to p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3. 1 x equal to 1, 1ங்கிறதோட ப்ராபிலிட்டி, 2ஓட ப்ராபிலிட்டி, 3ஓட ப்ராபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 1ஓட ப்ராபிலிட்டி என்னது 1/12 ப்ளஸ் 2ஓட ப்ராபிலிட்டி 5/12 ப்ளஸ் 3ஓட ப்ராபிலிட்டி 5/12. இப்போ டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கும். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணுவோம். 5 + 5 10, 10 + 1 11. அப்போ 11/12ங்கிறது எஃப் ஆஃப் 3, கேபிட்டல் எஃப் ஆஃப் 3. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 4. கேபிட்டல் எஃப் ஆஃப் 4. அப்போ எஃப் ஆஃப் 4னா என்னது? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4 விட கம்மியாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டிலாம் ஆட் பண்ணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 எப்படி எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. 1ங்கிறதோட ப்ராபிலிட்டி 1/12 ப்ளஸ் 2ஓட ப்ராபிலிட்டி 5/12, 3ஓட ப்ராபிலிட்டி 5/12 ப்ளஸ் 4ஓட ப்ராபிலிட்டி 1/12. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணும். 1 + 5 6, 6 + 5 11, 11 + 1 12. அப்போ 12/12 வரும். 12/12னா 1. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 1/12, கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 6/12, கேபிட்டல் எஃப் ஆஃப் 3 11/12, கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 வந்து 1. கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 வந்து என்னது 1. இப்போ நம்ம என்ன பண்ணால் இதை ஒரு ரியல் லைனில் மார்க் பண்ணுறோம். ரேண்டம் வேரியபிள் ரியல் லைன் அது -∞ to ∞ தானே. நமக்கு ரேண்டம் வேரியபிள்னால் என்னது? அந்த சாம்பிள் ஸ்பேஸை ரியல் நம்பரோட நம்ம ரிலேட் பண்ணுறது தான் அது ரேண்டம் வேரியபிள். அப்போ அந்த ரியல் லைன் அதாவது ரியல் நம்பரோட என்ன பண்ணுறோம்? ரியல் லைனில் நம்ம இந்த ரேண்டம் வேரியபிள்லாம் மார்க் பண்ணோம். -∞ 1 2 3 4 ∞, -∞ to ∞ ரியல் லைனில் இந்த ரேண்டம் வேரியபிள் 1 2 3 4 நம்ம என்ன பண்ணோம்? மார்க் பண்ணிட்டோம். அப்போ இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணோம். -∞ to 1, நெக்ஸ்ட்டு 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to ∞ வரும். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இதை ஃபங்க்ஷனாக எழுதுறோம். தி கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்னது -∞ to 1, அதாவது 1 விட கம்மியாக, நமக்கு 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது ரேண்டம் வேரியபிள். அப்போ 1 விட கம்மியாக இருந்ததுன்னா அங்கே நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் 0. அப்போ 0. அப்போ -∞ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1ல் நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் 0. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1ல் ப்ராபிலிட்டி என்ன சொன்னால் கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 வந்து என்ன சொன்னால் 1/12. அப்போ
ஒன்றுங்கும்போது அந்த ஒன்றை நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 less than or equal to x less than 2, 2 விட கம்மியாக 1 விட அதிகமாக. அப்போ 1 less than or equal to x less than 2ல கேபிட்டல் f of x வந்து என்ன சொன்னால் 1/12. நெக்ஸ்ட்டு f of 2 வந்து என்ன சொன்னால் 6/12. அப்போ 2ல் 6/12, 2ல் 6/12 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், 2 less than or equal to x less than 3, 3 விட கம்மியாக 2 விட அதிகமாக அப்படிங்கும்போது அங்கே நம்ம ப்ராபபிலிட்டி அங்கே கேபிட்டல் f of x வந்து என்ன சார்னா 6/12, 6/12. நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா 3 கேபிட்டல் f of 3யோட வேல்யூ வந்து என்ன சார்னா 11/12, கேபிட்டல் f of 3யோட வேல்யூ என்னது 11/12. அதை இவங்க நம்ம ஃபங்க்ஷனாக எழுதும்போது எப்படி சார் எழுதுனா 3 less than or equal to x less than 4, 4 விட கம்மியாக 3 விட அதிகமாக அப்படிங்கும்போது அதில் கேபிட்டல் f of x வந்து என்ன சொன்னால் 11/12. நெக்ஸ்ட்டு f of 4 equal to 1, f of 4னா 4 விட அதிகமாக, அதாவது 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ 4 less than or equal to x less than இன்ஃபினிட்டிவில் நமக்கு கேபிட்டல் f of x வந்து என்ன சொன்னால் 1. ஓகேங்களா? இதை நம்ம ஒரு டயக்ராமாக ட்ரா பண்ணும்போது நம்ம அந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன சார் பண்ணோம், ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் என்ன சார் இருக்குன்னா கேபிட்டல் f of x கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ரேண்டம் வேரியபிள் என்னது 1 2 3 4. அப்போ ஆர்ஜின் 0 அங்கே மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து ரேண்டம் வேரியபிள் ஸ்மால் எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் 1/12, 6/12, 11/12, 12/12, 1ங்கிறது இந்த 4 வேல்யூஸ் எதில் எடுத்தோம்னா ஒய் ஆக்சிஸில் கேபிட்டல் f of x ஓட வேல்யூ எடுத்துக்கிறோம். 1/12, 6/12, 11/12, 1. இப்போ நம்ம பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1, 1க்கு முன்னாடி. ஏன்னா 1ல் வேல்யூ என்ன பார்த்துருக்கோம் 1/12 பார்த்துருக்கோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1க்கு முன்னாடி மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 வரைக்கும் என்ன சொன்னால் 0. நெக்ஸ்ட்டு 1 less than or equal to x less than 2, 2 விட கம்மியாக 2க்கு முன்னாடி 1லேருந்து இந்த 2 வரைக்கும் 2க்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னால் கேபிட்டல் f of x வந்து என்ன சொன்னால் 1/12. இங்கே 1/12 இருக்கா? அப்போ இங்கே நமக்கு ஒரு ஹரிசாண்டலாக இந்த வேல்யூ வந்து என்ன சார் 1 less than or equal to x less than 2ங்கிறது 1/12. நெக்ஸ்ட்டு 2 less than or equal to x less than 3, 2லேருந்து அப்போ 2ல் நமக்கு கேபிட்டல் f of 2ஓட வேல்யூ என்னது 6/12. அப்போ இங்கே 6/12 இங்கே இருக்கும். அப்போ 2 less than or equal to x less than 3 இங்கிறத என்ன சொன்னால் 6/12. நெக்ஸ்ட்டு 3 less than or equal to x less than 4, அதில் வந்து என்ன சொன்னால் 11/12, 11/12 எங்கே இருக்குது இங்கே இருக்கா? அப்போ இதுக்கு நேராக 3ல், அப்போ அந்த 3ல் 11/12. அப்போ 3 less than or equal to x less than 4, இதுதான் என்ன சொன்னால் 11/12. நெக்ஸ்ட்டு 4ல் வந்து என்ன சொன்னால் f of 4 equal to 1, அப்போ 1க்கு நேராக இங்கே 4க்கு நேராக, அப்போ இங்கே என்னது 1. அப்போ 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் 4 less than or equal to x less than இன்ஃபினிட்டிங்க வரும்போது நமக்கு இங்கே என்ன சொன்னால் 1. அப்போ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறோம். அவன் நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். அவன் கொடுத்துருக்கிறது என்ன சொன்னால் ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஸ்மால் f of x கொடுத்துருக்கான். நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறான்னா கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f of x கண்டுபிடிக்கணும். அப்போ கேபிட்டல் f of x ஃபார்முலா p of x less than or equal to x. அப்போ இதை யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னது p of x less than or equal to 3, p of x less than or equal to 3. அப்போ p of x less than or equal to 3னா என்ன சொன்னால் கேபிட்டல் f of 3 தான் நம்ம இங்கே பாருங்கள் எழுதிருக்கோம். கேபிட்டல் f of 3 தானது p of x less than or equal to 3. அப்போ p of x less than or equal to 3 நம்ம எப்படி கேபிட்டல் f of 3 எடுத்துக்கலாம். கேபிட்டல் f of 3யோட வேல்யூ வந்து என்ன சொன்னால் என்னது 11/12, 11/12. அப்படியே நம்ம முன்னாடி அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லேருந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா p of x less than or equal to 3 என்னது p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3. 3 விட கம்மியாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு 11/12 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா p of x greater than or equal to 2, 2 விட அதிகமாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி. நமக்கு இங்கே ப்ராபிலிட்டி எதோட ப்ராபிலிட்டி ரேண்டம் வேரியபிள் என்னென்ன 1 2 3 4. நமக்கு கிரேட்டர் than or equal to 2னா 2 விட அதிகமாக இன்ஃபினிட்டின் வரைக்கும் எடுத்துக்கூடாது. நமக்கு இங்கே இருக்கிறதே இதுதான் 4 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 2 விட அதிகமாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிள்னா 2 3 4. அப்போ p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4. இதான் என்ன சொன்னால் p of x greater than or equal to 2. அப்போ 2ஓட ப்ராபிலிட்டி 5/12, 3ஓட ப்ராபிலிட்டி 5/12, 4ஓட ப்ராபிலிட்டி 1/12. இதை 3 ஆட் பண்ணும். டினாமினேட்டர் சேமாக இருக்கும். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 5 + 5 10, 10 + 1 11, 11/12ங்கிறது நமக்கு p of x greater than or equal to 2. ஓகேங்களா? அப்போ கொஷினை ரீட் பண்ணி பாருங்கள், என்ன கேட்டுக்கணும் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 11.2ல் செகண்ட் கொஷின். A 6-sided die is marked 1 on one face, 3 on two of its faces and 5 on remaining 3 faces. இப்போ நமக்கு ஒரு டைனா நமக்கு நார்மலாக 6 சைட்ஸில் நமக்கு என்னென்ன நம்பர் இருக்கும் 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கும். எல்லாமே
ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு டைம் தான் இருக்கும். 1னா ஒரு டைம், 2னா ஒரு டைம், 3னா ஒரு டைம், 4னா ஒரு டைம், 5னா ஒரு டைம், 6னா ஒரு டைம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த 6 சைடட் டையில் என்ன சொல்லலாம்னா ஒரு சைடில் 1 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2 சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 இருக்குது. 2 சைட்ஸில் 3 எத்தனை சைடில் இருக்குது? 3ங்கிறது 2 சைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5ங்கிறது என்ன சார் இருக்குது அப்படிங்கிறான்னா 3 ரிமைனிங் 3 ஃபேஸஸ். 1ங்கிறது ஒரு ஃபேஸில் இருக்குது, 3ங்கிறது 2 ஃபேஸில் இருக்குது, 5ங்கிறது 3 ஃபேஸில் இருக்குது. அப்போ நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய நம்பரே எது மட்டும்தான் இருக்குன்னா 1, 3, 5 மட்டும்தான் இருக்குது. 1 ஒரு டைமும், 3 2 டைமும், 5 வந்து என்னது 3 டைம்ஸும் அந்த டையில் இருக்குது. இந்த 6 சைடில் ஒவ்வொரு சைடும் 1 ஒரு சைடில் இருக்குது, 3 2 சைடில் இருக்குது, 5 3 சைட்ஸில் இருக்குங்கிறான். நார்மல் டை கிடையாது. இதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கணும். சம்மிங்க இதுதான் நமக்கு ட்விஸ்ட். இதுதான் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். சரி சார், தி டை இஸ் த்ரோன் ட்வைஸ். ஒரு டை எத்தனை டைம் அதை த்ரோ பண்ணுறாங்கன்னா 2 டைம்ஸ், ட்வைஸ். 2 டைம் என்ன பண்ணாங்கன்னா அந்த டையை த்ரோ பண்ணுறாங்க. இங்கே ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இஃப் எக்ஸ் டினோட்ஸ் தி டோட்டல் ஸ்கோர் இன் 2 த்ரோஸ். நம்ம 2 டைம் த்ரோ பண்ணும்போது அந்த டையில் கிடைக்கக்கூடிய அந்த 2 த்ரோலையும் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய அந்த டோட்டல் ஸ்கோர் தான் நம்ம இங்கே என்ன பண்ணால் ரேண்டம் வேரியபிள் எக்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரேண்டம் வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இங்கே சம்மில் அந்த 6 சைடில் என்னென்ன நம்பர் இருக்குங்கிறத கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ரெண்டும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ அந்த டையை வந்து எத்தனை தடவை த்ரோ பண்ணோன்னா 2 டைம் த்ரோ பண்ணுறான். அப்படி 2 டைம் த்ரோ பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கிற அந்த டோட்டல் ஸ்கோர் தான் எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிளாக டிஃபைன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பிஎம்எஃப்னு சொல்லணும்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் பண்ணால் அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை கண்டுபிடி சொல்லலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் 4 <= x <10. ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் <= 6ஓட வேல்யூ கேட்குறான். அப்போ கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். என்ன கேட்குறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறான். செகண்ட் கொஸ்டின் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின் பி ஆஃப் 4 <= x <10ஓட வேல்யூ. ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் <= 6ஓட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ சொல்யூஷனில் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டையை எத்தனை முறை த்ரோ பண்ணோம்னா 2 டைம்ஸ் த்ரோ பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே சாம்பிள் ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டேபிளர் காலமாக நம்ம போட்டிருக்கோம். இங்கே வெர்டிக்கலாக இருக்கும்போது இங்கே கிடைக்கக்கூடிய அந்த த்ரோ பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர், அதாவது நமக்கு அந்த ஒரு டையில் என்னென்ன நம்பர் இருக்குது? 1 ஒரு டைம், 3 2 டைம்ஸ், 5 வந்து என்னது 3 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹரிசாண்டலாக 1 ஒரு டைம், 3 2 டைம்ஸ், 5 3 டைம்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ ரிமைனிங் இந்த டேபிளர் காலத்தை ஃபில் பண்ணுறோம். அதாவது ஒரு டையை 2 டைம்ஸ். இது ஃபஸ்ட்டு டைம் நமக்கு என்னது த்ரோ பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர். இது செகண்ட் டைம் த்ரோ பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர். அப்போ அந்த டோட்டல் ஸ்கோர் ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே கிடைக்கக்கூடிய நம்பர் இங்கே எழுதிருக்கும். அப்போ 1 + 1 2. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு த்ரோ, இது செகண்ட் த்ரோ. அப்போ 1 + 3 4. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரோ 1, செகண்ட் த்ரோ 3னா 1 + 3 4. நெக்ஸ்ட்டு 1 + 5 6, 1 + 5 6, 1 + 5 6. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரோவில் 3, செகண்ட் த்ரோவில் 1னா 3 + 1 4. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரோவில் 3, செகண்ட் த்ரோவில் 3னா 3 + 3 6. அடுத்து 3 + 3 6, 3 + 5 8, 3 + 5 8, 3 + 5 8. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு த்ரோவில் 3. அப்போ 3 + 1 4, 3 + 3 6, 3 + 3 6, 3 + 5 8, 3 + 5 8, 3 + 5 8. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரோவில் 5 சார், செகண்ட் த்ரோவில் என்ன சொன்னால் 1. அப்போ 5 + 1 6. நெக்ஸ்ட்டு 5 + 3 8. நெக்ஸ்ட்டு 5 + 3 8, 5 + 5 10, 5 + 5 10, 5 + 5 10. நெக்ஸ்ட்டு அதே தான், இங்கேயும் 5 தான், இங்கேயும் அதே நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே இந்த ரோவில் என்ன வந்துச்சோ அதே நம்பர் தான் இந்த ரிமைனிங் 2 ரோல்ஸ்லேயும் வரும். அப்போ என்ன வரும்? 5 + 1 6, 5 + 1 6, 5 + 3 8, 5 + 3 8, 5 + 3 8, 5 + 3 8. நெக்ஸ்ட்டு 5 + 5 10, 5 + 5 10. நெக்ஸ்ட்டு 5 + 5 10, 5 + 5 10. இங்கே 5 + 5 10, இங்கே 5 + 5 10. அப்போ இந்த டேபிளர் காலம் ஃபில் பண்ணிட்டோம். அதாவது நமக்கு இந்த சாம்பிள் ஸ்பேஸ் டோட்டலாக சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா என்ன ஃபேஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. அப்போ 6 × 6 36. அப்போ 36 நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 36 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே டோட்டல் ஸ்கோர் அவன் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறது ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்குதுன்னா சொல்லியிருக்கான்.
அந்த ஃபஸ்ட் 2 டைம் த்ரோ பண்ணும்போது அந்த 2 த்ரோலையும் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய டோட்டல் ஸ்கோர் தான் எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஸ்கோர் என்னென்னலாம் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கே 1 2 கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு 4 கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு 6 கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு 8 கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு 10 கிடச்சிருக்கு. அப்போ 2 4 6 8 10 இது மட்டும்தான் கிடச்சிருக்கு. வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ் கிடச்சிருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ அந்த 2 4 6 8 10ங்கிறதான் நமக்கு என்ன சொன்னால் ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்கோம். எக்ஸ் டினோட் தி டோட்டல் ஸ்கோர் இன் 2 த்ரோஸ். இட் டேக்ஸ் 2, 4, 6, 8, 10. எக்ஸுங்கிறது என்னது டோட்டல் ஸ்கோர். 2 டைம் அந்த டையை த்ரோ பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டோட்டல் ஸ்கோர் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். அந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூஸ் வந்து என்ன சொன்னால் 2 4 6 8 10. அப்போ இதுதான் என்னது கேபிட்டல் எக்ஸோட ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோவில் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ். அதாவது அந்த 2ங்கிற டோட்டல் ஸ்கோர் நமக்கு எத்தனை ஈவெண்ட்டில் எத்தனை சான்சஸில் நமக்கு 2 கிடச்சிச்சின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு 2 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் அந்த 2ங்கிற அந்த டோட்டல் ஸ்கோர் அந்த ரேண்டம் வேரியபிளோட இன்வர்ஸ் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் என்ன சொன்னால் 1. நெக்ஸ்ட்டு 4ங்கிற ரேண்டம் வேரியபிளோட நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் பார்க்கணும். அதாவது 4 எத்தனை டைம் நமக்கு கிடச்சிச்சு, அதாவது பாசிபிள். பாருங்கள், இங்கே 1 2 3 4. அப்போ 4 டைம்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு என்னது பாசிபிளாக நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் 4ங்கிற ரேண்டம் வேரியபிளோட நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் என்ன சார்னா 4. நெக்ஸ்ட்டு 6ங்கிற ரேண்டம் வேரியபிளோட நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் 6 எத்தனை டைம் கிடச்சின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ அந்த 6ங்கிற ரேண்டம் வேரியபிளோட நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் வந்து என்ன சொன்னால் 10. நெக்ஸ்ட் 8ங்கிற ரேண்டம் வேரியபிளோட நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இந்த 8ங்கிற ரேண்டம் வேரியபிளோட நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் வந்து என்ன சொன்னால் 12. நெக்ஸ்ட்டு 10ங்கிற அந்த ரேண்டம் வேரியபிளோட நமக்கு நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் பார்க்கணும். எத்தனை டைம் நமக்கு 10 கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 டைம்ஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னா 10 கிடச்சிருக்கு. அப்போ அந்த 10ங்கிற ரேண்டம் வேரியபிளோட நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் வந்து சொன்னால் 9. இப்போ டோட்டலாக நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜை ஆட் பண்ணி பார்க்குறோம். 1 + 4 5 5 + 10 15 15 + 12 27 27 + 9 36. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் வந்துன்னா 36. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ்னா என்ன சார் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸிங் என்னது 36. நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் என்ன சொன்னால் 36. ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளோட நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் கரெக்டு, அதை செக் பண்ணிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டிக்கு ஃபார்முலா என்னது, n of a divided by n of s. அதாவது நம்பர் ஆஃப் பாசிபிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். இங்கே 2ங்கிற ரேண்டம் வேரியபிள். அப்போ p of x = 2. இங்கே பாசிபிள் என்னது 1, ஒரு டைம் தான் கிடச்சிருக்கு. டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்னது 36. அப்போ x = 2. 2ங்கிற இந்த ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி வந்து என்ன சொன்னால் 1/36. ஓகேங்களா? அதாவது இந்த ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டினா அது நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் டிவைடட் பை டோட்டல். அதுதான் நமக்கு என்ன சொன்னால் ப்ராபிலிட்டி. அதாவது நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்தோம் n of a டிவைட் பை n of sன்னு பார்த்துருப்போம். அப்போ இங்கே p of x = 4. 4ஓட ப்ராபிலிட்டி வந்து என்ன சொன்னால் 4/36. நெக்ஸ்ட்டு 6ஓட ப்ராபிலிட்டி p of x = 6. ப்ராபிலிட்டி என்ன சொன்னால் 10/36. நெக்ஸ்ட்டு 8. அப்போ p of x = 8னா 12 டிவைட் பை 36. நெக்ஸ்ட்டு 10. p of x = 10 = 9/36. அப்போ p of x = 2 நம்ம ஸ்மால் எஃப்லேயும் சொல்லலாம். f of 2 இங்கே x = 2 f of 2. p of x = 4 f of 4. p of x = 6 f of 6. இங்கே f of 8 f of 10ன்னு எழுதலாம். அப்போ ஸ்மால் f of xனா ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அது ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஸ்மால் எஃப்ஐ யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ இந்த ப்ராபிலிட்டி என்ன பண்ணணும்னா ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், ஒரு டேபிளர் காலமாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ரோவில் ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூஸ், செகண்ட் ரோவில் அந்த ப்ராபிலிட்டி அந்த ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி ஸ்மால் f of x. அப்போ x = 2 4 6 8 10. ஸ்மால் f of x 2ஓட ப்ராபிலிட்டி 1/36, 4ஓட ப்ராபிலிட்டி 4/36, 6ஓட ப்ராபிலிட்டி 10/36, 8ஓட ப்ராபிலிட்டி 12/36, 10ஓட ப்ராபிலிட்டி 9/36. இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும், ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன சார்னா அந்த ஸ்மால் f of x வந்து > = 0 இருக்கணும். அதாவது அந்த ப்ராபிலிட்டி 0 அதிகமாக இருக்கணும். அப்போ எல்லாமே அது > = 0 இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னால் இந்த எல்லா ப்ராபிலிட்டியும் ஆட் பண்ணால் இந்த
சம் ஆஃப் தி ப்ராபிலிட்டி வந்து என்ன சொன்னால் ஒன்றுன்னு கிடைக்கணும். அப்போ சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 + 4 5, 5 + 10 15, 15 + 12 27, 27 + 9 36, 36 / 36 1. அப்போ சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க கிடைக்குதுன்னா 1 கிடைக்குது. அப்போ ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதனது ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்முலா? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது கியூமுலேட்டிவ்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், ப்ராபிலிட்டினா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏற்கனவே நம்ம முன்னாடி சம்மில் பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கேபிட்டல் எஃப் ஆஃப் 2னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா 2வோட கம்மியாக இருக்கக்கூடியதோட ப்ராபிலிட்டி ஆட் பண்ணும். நமக்கு இங்கே ரேண்டம் வேரியபிள் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 எப்படி எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2வோட கம்மியான அங்கே ப்ராபிலிட்டி 0. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2வோட ப்ராபிலிட்டி 1/36. அப்போ 0 + 1/36னா 1/36ங்கிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் 2. நெக்ஸ்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 ஃபார்முலா என்னது? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4 விட கம்மியாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி ஆட் பண்ணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 தான் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2வோட ப்ராபிலிட்டி 1/36. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4வோட ப்ராபிலிட்டி 4/36. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 1 + 4 5. அப்போ 5/36. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 6ஓட கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கேபிட்டல் எஃப் ஆஃப் 6. அப்போ இதை எப்படி எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. 6 விட கம்மியாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6. 2வோட ப்ராபிலிட்டி 1/36 ப்ளஸ் 4வோட ப்ராபிலிட்டி 4/36. 6வோட ப்ராபிலிட்டி 10/36. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 1 + 4 5, 5 + 10 15. அப்போ 15/36ங்கிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 8. எஃப் ஆஃப் 8னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா 8ஓட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 8ஓட ப்ராபிலிட்டிலாம் ஆட் பண்ணும். அதை நான் சிம்பிளாக எப்படி இருந்தேன்னா எஃப் ஆஃப் 6ஓட எக்ஸ் ஈக்குவல் டு 8 ஆட் பண்ணால் கிடைக்கிறதா எஃப் ஆஃப் 8. அப்போ எஃப் ஆஃப் 6 என்னது? 15/36 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8. 8ஓட ப்ராபிலிட்டி என்ன சொன்னால் 12/36. அப்போ 15/36 ப்ளஸ் 12/36 ரெண்டையும் ஆட் பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்கும். நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 27/36. அதுதான் என்னது? எஃப் ஆஃப். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 10 விட கம்மியாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டியெல்லாம் ஆட் பண்ணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 எல்லாத்தையும் ப்ராபிலிட்டி ஆட் பண்ணும். அதான் நான் எப்படி எழுதினா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 எஃப் ஆஃப் 8 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 எழுதினேன். எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ வந்து என்ன சொன்னால் 27/36 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10ஓட ப்ராபிலிட்டி 9/36. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 27 + 9 36. 36/36 1. ஓகேங்களா. அப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிடும். அந்த 2, 4, 6, 8, 10ஓட அந்த ரேண்டம் வேரியபிளோட கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 6, எஃப் ஆஃப் 8, எஃப் ஆஃப் 10 எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு டேபிளர் காலமாக கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒரு டேபிளர் காலமாக போடுறோம். ஃபஸ்ட்டு ரோவில் ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூ, செகண்ட் ரோவில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. 2ஓட கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் 2 வந்து என்ன சொன்னால் 1/36. அடுத்து எஃப் ஆஃப் 4 வந்து என்ன சொன்னால் 5/36. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 6னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 6 வந்து என்ன சொன்னால் 15/36. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னால் 27/36. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. கேபிட்டல் எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. இதுக்கு நம்ம டயக்ராம் போடலாம். டயக்ராம் நாட் நெசசரி போட்டாலும் போடலாம், இல்லைன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடும் போட்டாலும் நல்லா தான். முன்னாடி சம்மில் போட்டுங்க பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் 11.7 போட்டுங்களா, அதே மாதிரி டயக்ராம் போடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் பி ஆஃப் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 10. 4 விட அதிகமாக 10 விட கம்மியாக அதோட ப்ராபிலிட்டிலாம் ஆட் பண்ணும். 4 விட அதிகமானது 4, 6, 8 லெஸ் தென் 10 தான் கொடுக்குறாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை, நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 10 விட கம்மியாக, அப்போ 10 கிடையாது. அப்போ 4, 6, 8ஓட ப்ராபிலிட்டிலாம் ஆட் பண்ணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஈக்குவல் டு 4ஓட ப்ராபிலிட்டி நீங்கள் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் இதில் எடுத்துடக்கூடாது. இது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நீங்கள் டைரெக்டாக உடனே மேலே தான் பார்ப்பீங்க. ஓகேவா. இதில் பார்த்துடக்கூடாது. இங்கே ப்ராபிலிட்டினா ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இங்கே போட்டிருக்க ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4ஓட ப்ராபிலிட்டி 4/36 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6, 6ஓட ப்ராபிலிட்டி 10/36 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8, 8ஓட ப்ராபிலிட்டி
36. ஓகேங்களா, டினாமினேட்டர் சேமாக இருக்கும், நியூமரேட்டர் ஆட் பண்ணோம். 4 + 10 14, 14 + 12 26. அப்போ 26 / 36ங்கிறது P of 4 less than or equal to x less than 10 ஓட வேல்யூ 26/36. நெக்ஸ்ட் P of x greater than or equal to 6. 6 விட அதிகமாக இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி ஆட் பண்ணும். ஓகேங்களா, அப்போ 6 விட அதிகம்னா 6, 8, 10. இது 3 ஓட ப்ராபிலிட்டி. அப்போ P of x equal to 6 + P of x equal to 8 + P of x equal to 10. அப்போ ப்ராபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது Pன்னு வரும்போது ப்ராபிலிட்டி. அப்போ ஸ்மால் f of x ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இந்த டேபிளர் காலத்தை பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ 6ஓட ப்ராபிலிட்டி வந்து என்ன சொன்னால் 10/36 ப்ளஸ் 8ஓட ப்ராபிலிட்டி 12/36, 10ஓட ப்ராபிலிட்டி என்ன சொன்னால் 9/36. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். அப்போ 10 + 12 22, 22 + 9 31. அப்போ 31 / 36ங்கிறது P of x greater than or equal to 6. அப்போ P of x greater than or equal to 6னா 31 / 36. ப்ராபிலிட்டினா ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் F of x ஓட வேல்யூ. ஓகேங்களா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நார்மல் டை கிடையாது. நமக்கு அந்த 6 சைடு டையில் ஒரு சைடு 1 இருக்குது, 2 சைட்ஸில் 3 இருக்குது, 3 சைட்ஸில் 5 இருக்குது. அதை தான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்து ரேண்டம் வேரியபிள் இங்கே என்ன சார் எக்ஸ் எப்படி சார் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இங்கே 2 டைம் அந்த டையை த்ரோ பண்ணுறோம் ட்வைஸ், அதாவது தி டை இஸ் த்ரோன் ட்வைஸ், 2 டைம் த்ரோ பண்ணுறோம். அப்படி 2 டைம் த்ரோ பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணால் டோட்டல் ஸ்கோர் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த டோட்டல் ஸ்கோர் தான் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக பார்த்து.